தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். போன சீரீஸில் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்தோம். அது எப்படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கையும் சொத்துரிமைகளையும் வல்லமையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்றத குறித்து பார்த்தோம். அதுக்கான ஆதாரங்களையும் நம்ம போன சீரீஸில் படித்தோம். அதுக்கான உதாரணங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உதாரணங்கள், கர்த்தருடைய செயல்பாட்டு முறை, இதை குறிச்செல்லாம் போன சீரீஸில் நம்ம படித்தோம், தியானித்தோம். இந்த போதனை தொடரில் அதை எப்படி இந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வல்லமைகள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது, நம்முடைய அனுபவமாக எப்படி மாற்றுறது, ரைட்? அறிந்து கொள்வது ஒரு பக்கம், அறிந்து கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொண்டு வரணும்ல, வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றணும்ல. அதுக்காகத்தான் இந்த போதனை தொடர். பாருங்கள், இன்றைக்கி இயற்கையாக நமக்கு யாராவது கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்முடைய 2 கையை நீட்டி, ரைட், அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு கிஃப்ட்டு கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, ரைட், வாங்கி பார்க்குறோம், எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா? இயற்கையான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 2 கரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் என்ன பண்ணுறது? ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம இந்த 2 கையை நீட்டி ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஆவிக்குரிய உலகத்தில் கரமாக செயல்படுவது, பெற்றுக்கொள்ளுகிற கரமாக செயல்படுவது விசுவாசம். ரைட்? கர்த்தர் கொடுக்குற நன்மைகள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, இவைகளெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசத்தின் கரத்தை தான் பயன்படுத்தணும். விசுவாசத்தை பயன்படுத்தி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம இயற்கையான உலகத்தில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் டெய்லி இல்லையா? நமக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அது எவ்வளோ காசு ஆகும்னு பார்க்குறோம். அப்புறம் கரன்சி நோட்டை கொடுத்து, ரைட், நம்முடைய இந்தியாவோட கரன்சி அதை கொடுத்து, ரைட், 100 ரூபானா 100 ரூபாயை கொடுத்து வாங்குகிறோம், 500 ரூபானா 500 ரூபாயை கொடுத்து வாங்குகிறோம், 10,000னா 10,000 கொடுத்து வாங்குகிறோம். என்ன அமௌண்ட்டு, விலை எவ்வளோன்னு பார்த்து, ரைட், அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி வாங்கிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த இயற்கையான உலகத்தில் இந்த மாதிரி வர்த்தகம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தான் அந்த கரன்சியாக பயன்படுது இல்லையா? ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு கரன்சி மாதிரி விசுவாசம்தான் செயல்படுது. உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை கர்த்தருக்கு முன்பாக சமர்ப்பித்து அந்த விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு, குணமாக்கும் வல்லமை ஆண்டவராகி இயேசு மேலே எப்போதுமே இருந்துச்சு, ரைட்? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும்போது அவங்க தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி இயேசுவிடத்தில் போய் அதை எடுத்துக்கிட்டாங்க. இயேசுவிடத்தில் வந்த அநேகம் பேர் அவரால் முடியும், தங்களை குணமாக்க முடியும் அப்படின்னு விசுவாசித்து அவர் மேலிருந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம்தான் பெற்றுக்கொள்ளுகிற கரமாக செயல்படுகிறது. விசுவாசம்தான், ரைட், ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு கரன்சியாக செயல்படுது. வேதம் போதிக்குது பாருங்கள், நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ரைட்? பிழைப்பான்றது அவ்வளோ நல்ல டிரான்ஸ்லேஷனில், வாழ்வான் அப்படின்றது தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷில் த ஜஸ்ட் ஷல் லிவ் பை ஃபெய்த். ஹல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தினால் வாழ வேண்டிய வாழ்க்கை. நாம் தேவனோடு நடக்கிற அந்த தேவனோடு நாம் நடக்கிற அந்த காரியம் இருக்கு இல்லையா? ரைட்? கர்த்தரோடு நமக்கு இருக்கிற அந்த ஜேர்னி, அதுவே ஒரு விசுவாசத்தின் பயணம். வி வாக் பை ஃபெய்த். விசுவாசத்தினால தான் கர்த்தரோடு நடக்க முடியும். ஹல்லேலூயா. எதை பெற்றுக்கொள்ளணுன்னாலும் விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொள்ளணும். ஜெபம் விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால தான் பாருங்கள், தேவன் நமக்காக கிறிஸ்துவுக்குள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வல்லமைகள், மகிமைகள், இவைகளெல்லாம் பெற்று அனுபவிப்பதற்கான விசுவாசத்தை எப்படி வளர்த்து கொள்வது,
எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து நம்ம இந்த போதனை தொடரில் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதலாவதாக ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர், சர்வ வல்லவர் நீர். தாப்பனை, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த மாபெரும் மீட்பின் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். தாப்பனை, ஆண்டவராக இயேசுவுக்குள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சொத்துரிமைகளுக்காக ஸ்தோத்திரம். தாப்பனை, கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள், மகிமைகள், ஆசீர்வாதங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகளுக்காக ஸ்தோத்திரம். தாப்பனை, நீர் நல்லவர், உம்முடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் நீடிக்கும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவை, இப்பொழுதும் கூட நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, இங்கே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி வேணுன்றதையும் நீர் அறிவீர். தாப்பனை, எந்த இடத்துல உம்முடைய உதவி அவர்களுக்கு தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு இந்த போதனை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்வுக்கான மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, மெசேஜோட முடிவில் கடைசியில் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறேன். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நான் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள், உங்களுடைய காணிக்கைகளினால் ஆதரிக்க விரும்புகிறவர்கள், உங்களுடைய அந்த ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோடு இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் நமக்கு, ரைட்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த அருமையான வாக்கு தத்துவம் கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? நம்ம பொதுவாக எல்லோரும் இதை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. எல்லாரும் இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவங்க ஒரு காரியத்தை செய்யணும். செய்கிறவங்களுக்கு தான் இது ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வாக்கு தத்தத்தை பவுல் அப்போஸ்தலன் யார் இடத்துல பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய ஊழியத்தை தங்களுடைய பணத்தினால் தாங்கின பங்காளர்களுக்கு பேசின ஒரு வார்த்தை இது. வாசிப்போம். பிலிப்பியர் 4:15 வசனத்திலேருந்து வாசிப்போம். நீங்கள் 10 வசனத்திலேருந்து இதை வாசிங்க, என்ன டைம் எடுத்து வாசிங்க, உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கவனிங்க. மேலும் பிலிப்பியரை, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். பாருங்கள், பவுல் இதே காரியத்தை கொரிந்து நிருபத்திலையும் சொல்கிறார். அவர் சொல்கிறார், மக்கெதோனியா சபை எனக்கு காணிக்கை அனுப்புகிறாங்க, நான் உங்களுக்கு இங்கே இலவசமாக நான் பெருன சுவிசேஷத்தை நான் அறிவித்து கொண்டு இருக்கிறேன், ரைட்? நீங்கள் உங்கள்கிட்ட நான் எந்த ஆதரவையும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் மக்கெதோனியாவிலேருந்து எனக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறார், ரைட்? இதே ஜனங்கள் தான். அவர் தெசலோனிக்கா, அப்புறம் அக்கையா, அதாவது கொரிந்து ஊர், இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது இவங்க தான் அவருக்கு காணிக்கைகளை அனுப்பி ஆதரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெறும்படி நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது. அவங்க அனுப்பின காணிக்கை அவருக்கு கிடைத்தது. பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமாக எப்பப்ராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ரைட்? கிட்டத்தட்ட பாருங்கள், சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ ஈசாக்கு ஏசாட்ட சொல்கிறாரு, போய் இந்த எனக்கு இந்த வேட்டையாடி இந்த மிருகத்தோட அந்த மாம்சத்தை சாப்பாடு கொண்டு வா, நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி, ரைட்? அப்புறம் அவர் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் தான் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அதே மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். மக்கள் கர்த்தருக்கு இந்த தகன பலியில் செலுத்துகிறாங்க. கர்த்தர் அதை நுகர்ந்து பார்த்து
அதில் பிரியப்பட்டு திருப்தி அடைந்து தன்னுடைய மக்களை ஆசீர்வதிக்கிறார். இதை நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கலாம். நோவா பேழையத்திலேருந்து வெளியில் வந்த உடனே கர்த்தருக்கு முன்பாக தகன பலிகளை செலுத்தி அதை கர்த்தர் நுகர்ந்து பார்த்துட்டு அநேகமான ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்புகளையும் கொடுக்குறாரு. ஒரு சில தீமையான காரியங்களெல்லாம் தடுத்து நிறுத்துறாரு. பல நன்மைகள் அங்கே வெளிப்படுத்து. அதே போல தான் பவுல் அப்போஸ்தலர் இங்கே காணிக்கைகளை பெற்றுக்கொள்கிறார், திருப்தி அடைகிறார், நிறைவடைகிறார். அந்த நிறைவு திருப்தியின் விளைவாக இவங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்க. அப்படி சொல்லப்பட்ட வசனம்தான் இந்த வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஊழியக்காரனாகிய என்னுடைய தேவையை நீங்கள் உங்களுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி சந்திச்சிருக்கிறீங்க, பணத்தை அனுப்பி என்னை ஆதரிச்சிருக்கிறீங்க. இந்த ஊழியக்காரனின் தேவன் பவுலாகிய என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பாருங்கள், கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவாக்குவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இந்த காணிக்கை கொடுக்குற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசிர்வதியும், இவருடைய கையின் கிரியைகளை ஆசிர்வதிங்க தாப்பனை. இவருடைய தேவைகள் அனைத்தையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து தாப்பனை நீங்கள் சந்திங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும், பூரணம் உண்டாகட்டும், பரிபூர்ணம் உண்டாகட்டும், நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாகட்டும், சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுக்கிற அனுபவம் உண்டாகட்டும். தாப்பனை கடன் பிரச்சனைகள் குறைந்து போய் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகட்டும். தாப்பனை பொருளாதாரத்தின் காரியங்களிலே பெரிய விடுதலை உண்டாகட்டும். பொருளாதாரத்தின் காரியங்களில் பெரிய அற்புதங்கள் நடைபெறட்டும், பெருக்கத்தின் அற்புதங்கள் நடைபெறட்டும். தாப்பனை இந்த மக்களுடைய வாழ்வில் நீர் கிருபையையும் தயவையும் சகல இயற்கையான ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்த்து விட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை உம்முடைய கரம் இவருடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்யட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். சரி, வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். இந்த 2 நாமங்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் இந்த காரியங்களெல்லாம் திட்டம் வகுத்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செயல்படுத்தினார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் சோர்ஸ், மூல காரணம் பரலோக பிதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. ஏன் அந்த நாமம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நிறைவேற்றின அந்த மீட்பினால் உண்டான ஆசீர்வாதங்களை தான் இங்கே அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, மகிமையின் பிதான்ற நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்? மகிமைன்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. வல்லமை, அற்புதங்கள், தேவனுடைய வெளிப்படையான பிரசனம், மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ், ஐஸ்வர்யம், பலன், இதெல்லாமே மகிமைன்னு வேதம் போதிக்குது. ஒரு மனிதனுடைய செழிப்பை கூட வேதம் மகிமை என்று போதிக்கிறது. இப்போ மகிமைக்கு இப்படி பல பரிமாணங்கள் இருக்குது. இது எல்லாமே யாரிடத்திலிருந்து வந்தது? பிதாவிடத்திலிருந்து வந்தது. பிதா தான் இந்த காரியங்களெல்லாம் உருவாக்கினார். ஐஸ்வர்யமும் சரி, வல்லமையும் சரி, மகிமையும் சரி, பிரசன்னமும் சரி, நன்மைகளும் சரி. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பிறப்பித்தது யார்? பரலோக தேவன். அதனால தான் அவருக்கு பேர் மகிமையின் பிதா. இந்த 2 நாமமும் இதனால தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இது நல்லா அப்படியே மைண்டில் திரும்ப திரும்ப இந்த காரியங்களை குறித்து தியானித்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லா தெரியணும். அதனால தான் வேதம் போதிக்குது, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள்
அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை கர்த்தர் விடுதலை செய்கிறாராம். ரைட், நாமத்தை தியானிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாமம்னா என்ன? கர்த்தருடைய நாமம் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்பாடு என்ன அப்படின்றத வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த நாமங்களை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொரு தடவையும் தியானித்து அதை குறித்து பேசி விளக்கம் கொடுக்கறதுக்கெலாம் இதுதான் காரணம். அல்லேலூயா. சரி, கவனிங்க. நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, திரும்ப வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்கள், கர்த்தரிடத்தில் இந்த வருகிற இந்த வெளிப்பாடு தான் விசுவாசத்தை பிறப்பிக்கும். பாருங்கள், இன்ஃபர்மேஷன் விசுவாசத்தை பிறப்பிக்காது. இல்லை, லேசாக நான் ஒரு காரியத்தை குறித்த ஒரு மேலோட்டமான அறிவு நமக்கு விசுவாசத்தை பிறப்பிக்காது. ஒரு காரியத்தின் ஞாபகம் நம்மை போஷிக்காது, விசுவாசத்தை பிறப்பிக்காது. தேவ ஞானம், தேவனத்திலிருந்து வருகிற அந்த புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த அறிவு, அவரை குறித்த வெளிப்பாடு, அதுதான் விசுவாசத்தை பிறப்பிக்கும். புரியுதா? வெளிப்பாட்டுக்கும் விசுவாசத்துக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்குது. போன வாரத்தில் எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் விசுவாசம் வருகிறதுன்றதை பார்க்க ஆரம்பித்தோம். அந்த விசுவாசத்தை எப்படி வளர்த்துக்கணுன்றதெல்லாம் குறிச்செல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறோம். கவனிங்க, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரம், அங்கே போவோம். ரோமர் 10 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தொழுது கொள்ளுகிற அப்படின்னா ஜெபம். ஆக்சுவலாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறத தான் தொழுது கொள்ளுகிறது அப்படின்றது வேதம் போதிக்குது. அங்கேயும் பாருங்கள், எதை தொழுது கொள்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தை. சொல்லுங்கள், கர்த்தருடைய நாமத்தை. அல்லேலூயா. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? பாருங்கள், ஜெபன்றது ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கு கிடையாது. இது ஒரு நல்ல ஜெபத்துக்கு மூலப்பொருள்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு வல்லமையான, ஒரு எஃபெக்டிவான, பலன் கொடுக்குற ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்கணும்னா சும்மா என்னத்தையும் வாங்கி திறந்து பேசினாலாம் வேலைக்கு ஆகாது. பலனை உண்டாக்குற, வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஜெபம் ஏறெடுக்கணும்னா, கவனிங்க, விசுவாசத்தோடு ஏறெடுக்கணும். அவர் சொல்கிறார் பாருங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? விசுவாசம் இல்லாமல் எப்படிங்க ஜெபிக்க முடியும்? அடுத்து கவனிங்க, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசம் வரணும்னா கேள்விப்படணும். இங்கே ரட்சிப்பை குறித்து பேசுகிறாரு, ஆனால் அதே பிரின்சிபிள் எல்லா காரியத்துலேயும் அதே பிரின்சிபிள் தான். தெய்வீக சுகமாக இருக்கட்டும், பரிசுத்தாவியானவரின் நிறைவாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், பாவ பழக்கங்கள்லேருந்து விடுதலையாக இருக்கட்டும், பிசாசின் தொந்தரவுகள்லேருந்து விடுதலையாக இருக்கட்டும், எதுனாலும் சரி, எந்த ஆசீர்வாதம்னாலும் அதை குறித்த தேவ வார்த்தையை கேள்விப்பட்டால் தான் விசுவாசம் வரும். சரி, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. விசுவாசம் நீங்கள் பைபிளை உங்கள் வாயை திறந்து நல்லா சத்தமாக படித்து காதால் கேட்கும்போது விசுவாசம் வரும். வேதம் போதிக்குது பாருங்கள். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. யோசுவாவுடைய காலத்தில் அவருக்கு என்ன யாரும் பிரசங்கமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க? இல்லை. அவர் தேவனுடைய வார்த்தை எடுத்து அவர் வாசித்தார்.
அவர் வாயால் அந்த தேவ வார்த்தைகளை வாசித்தார், பேசினார், அறிக்கை செய்தார். ரைட்? பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் அந்த எபிரேய மொழியில் தியானம்ன்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. நம்ம பொதுவாக தியானம்னா யோசிக்கிறது, சிந்திக்கிறது, ஆழமாக சிந்திக்கிறது, அப்படி தான் யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் தியானத்துக்கு எபிரேய பாஷையில் இன்னும் கொஞ்சம் அர்த்தங்கள்லாம் இருக்குது. முணுமுணுப்பது, ரைட்? ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லி முணுமுணுப்பது, அதுவும் தியானம். அதே மாதிரி அந்த தேவ வார்த்தையை சத்தமாக, ரைட், ஒரு 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 கர்ஜனை போல் சத்தமாக பேசுவதும் அந்த தியானத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. இந்த வேதத்தை தியானிக்கிறதுக்கு பாடல்கள் மூலமாக கூட தியானிக்கலாம். தேவ வார்த்தையே பாட்டாக நீங்கள் பாடி அப்படியும் தியானிக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உட்காந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கிறீங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பேசுகிற இந்த தேவ வார்த்தைகள் உங்களுக்குள்ளே போய் தேவ வார்த்தை குறித்த சிந்தனைகளை எழுப்புது இல்லையா? இதுவும் தியானிக்கிறதுல ஒரு பகுதி, ரைட்? அப்போ இந்த தியானத்தில் பல விதங்கள் இருக்குது, பல வகையாக நம்ம தேவ வார்த்தையை தியானிக்க முடியும். அதனால் கவனிங்க, நீங்களாம் சொந்தமாக தேவ வார்த்தையை எடுத்து வாசிக்கும்போது, இல்லை அறிக்கை செய்யும்போது, இல்லை சத்தமாக பேசும்போது, இல்லை தேவ வார்த்தையை முணுமுணுக்கும்போது உங்கள் காது தேவ வார்த்தையை கேட்டதுனால விசுவாசம் வருது. அது ஒரு விதம். இங்கே குறிப்பாக ரோமரில் எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனின் மூலமாக கேள்விப்படுகிற தேவ வார்த்தையை குறித்து பேசுகிறார், ரைட்? அதனால தான் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பாருங்கள், பொதுவாக எல்லா விசுவாசியுமே தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிற மாதிரி நடத்தலாம், இல்லை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதோ சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை ஒரு சண்டே ஸ்கூல் அந்த மாதிரி ஏதோ நடத்தலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கும் இந்த தேவனால் அழைப்பை பெற்று இந்த 5 ஊழியங்கள் இருக்குது பாருங்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகன், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர். இதை 5-fold மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ஊழியங்களுக்கு அழைக்கப்பட்டு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க இல்லையா? அவங்க போதிக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்? இவங்க அதுக்குன்னே அழைக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ரைட்? புரியுதா? அதனால் இவங்க போதிக்கும்போது அதோடைய தாக்கமும் அந்த போதனை ஏற்படுத்துகிற விளைவுகளும் பெரிய அளவில் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், நிறைய பலனை கொண்டு வரும், வெளிப்பாடுகளை உருவாக்கும், ஞானத்தை உண்டாக்கும், ரைட்? பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் 1000 தடவை ஒரு வேத பகுதியை படிச்சிருப்பீங்க, ரைட்? ஆனால் அதே வேத பகுதியை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் பேசும்போது அதிலிருந்து நீங்கள் பார்க்காத அநேக வெளிப்பாடுகளை பெற்றிருப்பீங்க. எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. அதுதான் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அது அபிஷேகத்தோடு நிறைந்து வருகிறதுனால அது நம்ம இருதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, நுகங்களை முறிக்கிறது, விசுவாசத்தை உருவாக்குகிறது. புரியுதா? ஹல்லேலூயா. இங்கே அவர் குறிப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை குறித்து இங்கே சொல்லுகிறார். அப்போ நான் விசுவாசத்தை வளர்த்து கொள்வதுக்கு 2 காரியங்கள் செய்யணும். ஒன்று, நானாக பைபிளை படிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும், அறிக்கை செய்யணும். இன்னொன்று, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரின் போதனையை கேட்கணும், ரைட்? இது 2யுமே செய்யணும். இது 2யுமே சேர்த்து செய்யும்போது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் நல்லா பலம் அடையும், விசுவாசத்தில் நீங்கள் வளருவீங்க, ரைட்? அடுத்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு டிஸ்டிங்ஷன் ஏற்படுத்துகிறார் இல்லையா? பிரசங்கிப்பார்கள், பிரசங்கம் பண்ணுறவங்க மற்ற தேவ ஜனத்திட்ட போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணுறத கேட்கும்போது தேவ கரம் வெளிப்படுதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசி போதிக்கிறார், ரைட்? இங்கே அங்கேருந்து எடுக்கப்பட்ட வசனம் தான் இது. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இங்கே பாருங்கள், எல்லா விசுவாசிகளையும் இங்கே சொல்லலை, அந்த அறிவிக்கிற
ஊழியக்காரர்களை குறித்து குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஒவ்வொரு விசுவாசியும் தேவ வார்த்தையை வாசிப்பதற்கு, தேவ வார்த்தையை கேட்பதற்கு, பிரசங்கங்களை கேட்பதற்கு, போதனைகளை கேட்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை வளர்க்கணும், பலமுள்ள ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தை பயன்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும், தேவ வல்லமையில் செயல்படணும், தேவ மகிமையை அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா விசுவாசத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். பைபிளை நீங்களாக வாசிப்பதற்கும் சரி, தேவ வார்த்தையின் போதனைகளையும் பிரசங்கங்களையும் கேட்பதற்கும் சரி, நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி ஒரு குறிப்பான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். லூக்கா 24. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சீஷர்கள் ஆண்டவராக இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த பெண்கள்லாம் போய் அங்கே கல்லறையில் பார்த்துட்டு ஆண்டவராக இயேசுவையும் கூட பார்த்துட்டு அங்கே போய் சொல்கிறாங்க இல்லையா, சீஷர்கள் சொல்கிறாங்க. அவங்க அதெல்லாம் நம்பலை. அதுக்கப்புறம் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் எம்மாவூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது ஆண்டவராக இயேசுவை குறித்து பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க பேசிக்கிட்டே போகும்போது திடீர்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில் வரார். இந்த சீஷர்கள்லாம் கதவை பூட்டிகிட்டு இருக்கும்போது இயேசு அவங்க மத்தியில் காட்சி அளிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இவங்க பேசாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் காரியங்கள் இதெல்லாம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மத்தியில் ஆண்டவராக இயேசு வெளிப்படுகிறார். கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை வாசிக்கும்போது நல்லாயிருக்கும். 13ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள், அதாவது இயேசுடைய உயிர்த்தெழுதல், இந்த பெண்கள் இயேசுவை குறித்து சொன்ன காரியங்கள், உயிர்த்தெழுதலை குறித்து சொன்ன காரியங்கள், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அவர்கள் கவனிங்க, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். இது பைபிளில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரின்சிபல் பாருங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்திலலாம் கர்த்தரை குறித்து அடிக்கடி பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கணவன் மனைவி தனியாக இருக்கும்போது நீங்கள் கர்த்தரை குறித்து, அவருடைய வார்த்தை, அவருடைய கிரியைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், வல்லமைகள், அற்புதங்கள், இதை குறிச்செல்லாம் பேசுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. இதெல்லாம் செய்யணும் வீட்டில். இதெல்லாம் நல்ல காரியம் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த காரியங்களெல்லாம் செய்யும்போது ஞானம் வெளிப்படும். தேவனை குறித்த ஞானம். இப்போ சும்மா பொதுவாக நம்ம சபைக்கு போகிறது நல்லது தான். பர்சனலாக டிவோஷன் என்ன, ஒவ்வொரு நாளும் டிவோஷன் டைமில் கர்த்தரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் நல்லது தான். அதோடு இந்த காரியங்களையும் சேர்த்து செய்யுங்க. கர்த்தரை குறித்து அடிக்கடி பேசுங்க. இதை நான் என் வாழ்க்கையில் நிறையா அனுபவிச்சிருக்கிறேன். பைபிள்லேருந்து உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கொடுத்துட்டு என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், யோபின் நண்பர்களை பார்க்குறோம். யோபு, அவனுடைய நண்பர்கள். யோபில் 3ஆவது அதிகாரத்தில் ஆரம்பித்து அந்த 37ஆவது அதிகாரம் வரைக்கும் யோபும் அவனுடைய நண்பர்களும் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய வழிமுறைகளை குறித்தும் பல காரியங்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எலிகு என்று ஒரு மனிதனும் தேவனை குறித்தும் தேவனுடைய வழிமுறைகளை குறித்தும் பேசுகிறார். இப்படி இவங்களாத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு 38ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்போ இந்த சீஷர்களும் சரி, அங்கே யோபு அவர்கள் நண்பர்களும் சரி தேவாலயத்தில் இல்லை. அவங்க ஒன்றும் ப்ரேயர் மீட்டிங்லாம் நடத்தலை.
இது வந்து நண்பர்களுக்கு நடுவில் ஒரு சம்பாஷணை, இங்கே வந்து ஒரு சீஷர்களுக்கு நடுவில் ஒரு சம்பாஷணை. ரைட்? கர்த்தரை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவருடைய வழிமுறைகளை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவருடைய கிரியைகளை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் வெளிப்படுகிறார். இது வந்து ஒரு அருமையான ஒரு காரியம். இதை அனுபவிச்சிங்கன்னா, ருசி பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். யோபு 38க்கு போங்க. ரைட்? 37வது அதிகாரம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட்? இந்த 37 கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா இப்படி முடியுது. இவர் வந்து எலிகு பேசுகிறாரு பாருங்க. இங்கே சர்வ வல்லவரை 23 பாருங்க. நாம் கண்டுபிடிக்கக்கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாக இருக்கிற எவர்களையும் மதிக்க மாட்டார் என்றான். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்பொழுது சொல்லுங்கள், அப்பொழுது எப்பொழுது இவங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அங்கே சொன்ன வார்த்தை பாருங்கள், உத்தரவுன்னு போட்டுரு. உத்தரவுன்னா பதில்னு அர்த்தம். ரைட்? நம்ம இப்போ கேள்வி கேட்குறோம், கேள்விக்கு பதில் கொடுக்குறோம் இல்லையா? இவங்க வந்து கர்த்தரை குறித்து பல காரியங்கள் பேசுகிறாங்க, பல கேள்விகள்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. இப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பதில் கொடுக்கும் விதத்தில், அதுக்கு ஒரு உத்தரவாக இங்கே கர்த்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். யோபுட்ட பேசுகிறார். ரைட்? பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் யோபு மனம் திரும்புகிறாரு. அடுத்து யோபின் நண்பர்கள் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பாருங்கள், அவங்க ஒன்றும் பெரிய பெரிய ஆராதனை நடத்தலை. இது வந்து ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங் கிடையாது, இல்லை இது வந்து சர்ச் சர்வீஸ் இல்லை, அங்கே வந்து ஒரு பெரிய போதனையெல்லாம் அப்படிலாம் இல்லை. கர்த்தரை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி பேசும்போது கர்த்தர் அதை கேட்குறாரு. அவங்க பேசின வார்த்தையெல்லாம் கர்த்தர் கவனித்து கேட்குறாரு. கேட்டதுனால தான் பதில் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே சீஷர்கள் மத்தியிலும் பாருங்க, கர்த்தர் கேட்குறாரு, என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ரைட்? அவங்க டிஸ்கஷனில் கர்த்தர் ஜாயின் பண்ணிக்கிட்டு, என்ன பேசுகிறீங்க, எதை குறித்து பேசுகிறீங்கன்னு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையுடைய அந்த பாடுகள், மரணம், அப்புறம் அன்னைக்கு காலையில் அந்த நடந்த அந்த சம்பவங்கள், அந்த பெண்கள்லாம் போய் பார்த்தாங்க, கல்லறை காலியாக இருந்துச்சு, தூதர்கள் அவங்களுக்கு தரிசனமாகி இயேசு உயிர் தெழுந்தாருன்னு சொன்னாங்க, அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு பதில் கர்த்தர் கொடுக்குறாரு. என்ன கொடுத்தாருன்னு நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மல்கியா எழுதின புஸ்தகத்துக்கு போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். மத்தேயுக்கு முந்தின புஸ்தகம் மல்கியா 3ஆம் அதிகாரம். இங்கே 10ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா தசம பாகத்தை குறித்த போதனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை குறித்து ஒரு போதனை ஆரம்பிக்குது. ரைட்? கர்த்தர் கேட்குறாரு, நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு. ரைட்? அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து பொதுவாக அவங்க வாழ்க்கையின் காரியங்களில் கேஷுவலாக பேசின வார்த்தைகளை கர்த்தர் காது கொடுத்து கேட்டிருக்கிறாரு. கேட்டுட்டு தீர்க்கதரிசி மூலமாக பதில் சொல்கிறாரு. அதுக்கு ஹல்லேலூயா. புரியுதா? இதிலே நம்முடைய வார்த்தைகளின் முக்கியத்துவம் நமக்கு விளங்கணும். ஏன்னா கர்த்தர் கவனமாக கேட்குறாரு, நம்ம வாயிலிருந்து என்ன வருது, என்னத்தை பேசுகிறோம் அப்படின்னு கர்த்தர் காது கொடுத்து கேட்குறாரு. இங்கே 15ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். இல்லை அது வேண்டாம், 16 இருந்தே பார்ப்போம். ரைட்? நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த 13ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ 16ஆம் வசனத்துக்கு போவோம். அப்பொழுது கர்த்தருக்கு பாய்ந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கவனிங்க, மறுபடியும் இது வந்து ஒரு டிஸ்கஷன். ரைட்? ஒருவரோடு ஒருவர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தரை குறித்து பேசுகிறாங்க. ரைட்? கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கவனித்து கேட்பாராம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பிரியமாக இருக்குதுன்னா, ஒன்று அவர் கவனித்து கேட்குறாரு. இப்போல்லாம் சில சமயம் பாருங்கள், கணவன் மனைவி பேசுனாலே ஒருத்தர் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்? இல்லை பிள்ளைய பேசுகிறத பெற்றோர் கவனிக்கிறதில்ல, பெற்றோர் பேசுகிறத பிள்ளைய கவனிக்கிறதில்ல. ரைட்? வாத்தியார் பேசுகிறத ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறதில்ல. இப்படி
மனுஷன் பேசுகிறத மனுஷனே கேட்குறது கிடையாது. ஆனால் கர்த்தர் இவர்கள் பேசுகிறத கவனித்து கேட்டாராம். அவங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை குறித்து கனத்தோடையும் மரியாதையோடையும் பேசுகிறாங்க. அவருடைய நாமத்தை தியானிக்கிறாங்க. நாமத்துனா அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன காரியங்களை செய்கிறார் அப்படின்ற காரியங்கள்லாம் அவங்க பேசுகிறாங்க. பேசுகிறத கர்த்தர் கவனித்து கேட்குறாரு. கேட்டுட்டு அவருக்கு அது எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு புஸ்தகத்தை போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு கர்த்தர். ஞாபக புஸ்தகம்னு ஒன்று எழுதி வைக்கிறார். பாருங்கள், இந்த பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அவங்களாம் ரெக்கார்டர்ஸ்னு வச்சுருப்பாங்க. ரைட். அவங்க கோர்ட்டில் அவங்களுடைய அந்த தர்பாரில் நடக்கிற காரியங்கள், ராஜா பேசுகிறது, சொன்னது, நடந்தது, அவருடைய செய்த கிரியைகள், அவங்க பண்ண காரியங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரைட். முக்கியமான காரியங்கள்லாம் வேறு தனியாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சரித்திரத்தை தனியாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படிலாம் ரெக்கார்டர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கர்த்தர் பரலோகத்தின் ராஜா, வானத்தையும் பூமி மாளிகை செய்கிறவர். அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு, பல காரியங்கள் ரெக்கார்ட் பண்ணுறாரு. பாருங்கள், தேவ ஆட்டுக்குட்டியின் புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. மனுஷர்கள் செய்கிற கிரியைகள் அதெல்லாத்தையும் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு மனுஷன் செய்கிறதையும், அவனுடைய கிரியைகள், அவன் பேசின வார்த்தைகள், ரைட், எல்லாத்தையும் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார். அதுவும் இருக்குது. இங்கே தனியாக ஒரு புஸ்தகம் வச்சுருக்கிறார், ஞாபக புஸ்தகம் அப்படின்னு. இந்த புஸ்தகத்தில் இந்த மாதிரி தேவ ஜனங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தரை குறித்து கனத்தோடும் மரியாதையோடும் பேசுகிற காரியங்கள், கர்த்தருடைய சுபாவம், அவருடைய கிரியைகள், அவருடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கை, இப்படிப்பட்ட காரியங்களை குறிச்செல்லாம் அவங்க பேசுனது, இதெல்லாத்தையும் கர்த்தர் நோட் பண்ணி வைக்கிறாராம் புஸ்தகத்தில். ஞாபக புஸ்தகம். ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப பிரியமாயிருது. ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவருக்கு பிரியமாயிருது. அடுத்து பாருங்கள் 17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் சொந்தம் கொண்டாடுறாரு பாருங்கள் அப்படிப்பட்ட ஜனத்தை. என்னுடையவர்கள்னு சொல்கிறார். ஏம்பிள்ள அப்படின்னு சொல்கிறோம்ல நம்ம, அந்த மாதிரி. என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். என்ன ஒரு ஒரு ஆசீர்வாதம் இல்லை? அதனால் இந்த மாதிரி கர்த்தரை குறித்து பேசுகிற பழக்கத்தை குடும்பத்தில் ஏற்படுத்துங்க. இப்படி பண்ணிங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படும். பிரசன்னம் மட்டுமல்ல, வல்லமை வெளிப்படும், ஞானம் வெளிப்படும், அறிவு, புத்தி, வெளிப்பாடுகள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்பாலாம் மதுரையில் இருக்கிறாங்க. மதுரை தான் எங்கள் சொந்த ஊர். ரைட். அதனால் அம்மா அப்பா மதுரையில் இருந்தாங்க, நான் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது லீவில் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் நிறையா பேசுவோம். இப்படி எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க கிச்சனில் உட்காந்து. அவங்க பேசாமல் சமைச்சிட்டு இருப்பாங்க. நான் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த ஃப்ரிட்ஜில் சாஞ்சி இப்படி உட்காந்துக்குவேன். உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டே இருப்பேன். கர்த்தரை குறித்து அதிகமாக பேசுவோம். கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வழிமுறைகள், ரைட், அவருடைய அற்புதங்கள், இதை குறிச்செல்லாம் பேசுவோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா பைபிளில் படித்தது, அப்புறம் ஏதாவது புக்கு வாசிச்சுருந்தாங்க, இல்லை மெசேஜ் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதில் அவங்க கேட்டது வாசித்ததை குறிச்செல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் கேட்டது வாசித்ததை குறிச்செல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவேன். இப்படி கர்த்தரை குறித்து நிறையா பேசுவோம். அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கர்த்தரோட பிரசன்னம் வரும் அந்த இடத்துல. வெளிப்பாடுகள்லாம் உண்டாகும், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்படியே நடக்கும் பாருங்கள் அந்த இடத்துல. அப்படியே நானும் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவியோடு சேர்ந்து அதை செய்ய ஆரம்பித்தேன். நாங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். இப்போயும் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இது கல்யாணம் ஆனக்கு புதுசுலேருந்து பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள். ரைட். நானே என் மனைவியும் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோம். ரைட்டு. சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்பெல்லாம் பாருங்கள் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும், கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும். வாக்கிங் போவோம். வாக்கிங் போகும்போது சும்மா என்னென்னத்தையோலாம் பேசாமல், சில நேரத்தில் பொதுவான காரியங்களும் பேசுவோம். ரைட். ஆனால் அதிகபட்சமாக பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச நாங்கள் பழகிட்டோம். ரைட். கர்த்தருடைய கிருபையில் அவருடைய வார்த்தைகளை அதிகமாக பேசுகிறதுக்கு பழகிட்டோம். அப்போது அவருடைய வார்த்தைகளை பேசிக்கிட்டே போவோம். அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சுபாவம், அவர் எப்படிப்பட்டவர், இப்படிலாம் பல காரியங்களை பேசிக்கிட்டே போவோம். அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா
கர்த்தருடைய வெளிப்பாடுகள் உண்டாகும், ஞானம் வெளிப்படும். இது வரைக்கும் பார்க்காத காரியங்களை கர்த்தர் காண்பார். ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், இன்சைட்ஸ் கர்த்தர் இப்படிலாம் வெளிப்படுத்துவார் பாருங்க. எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நானும் என் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ கொஞ்சம் கர்த்தரை துதிப்போம், பாடிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை பாடிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் வாசித்து தியானிப்போம், பேசுவோம் அதை குறித்து. அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வெளிப்பாடுகள் உண்டாகும். அந்த நேரத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த காலத்துக்கு தேவையான காரியங்கள்லாம் கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ரைட்? ஞானம் வெளிப்படும், ஐடியாஸ் உண்டாகும், பதில்கள் வெளிப்படும், பல காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் கர்த்தர் செய்வார், உங்கள் குடும்பத்துக்கும் செய்வார். இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கான வழிமுறைகள், விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள், ஒருவரை ஒருவர் கர்த்தருடைய காரியங்களை ஊக்கப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு இதெல்லாம் செய்யணும் வீட்டில். ரைட்? உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா டு ஜீசஸ், உபாகமம் போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வேதம் எப்படி போதிக்குது பாருங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உபாகமம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ரைட்? இது கர்த்தர் விரும்புகிற காரியம். இது ஏதோ என்னப்பா ஏதோ புதுசாக சொல்கிறீங்க இல்லை, அதனால தான் உங்களுக்கு பைபிளில் அத்தனை வசங்களை காமிச்சேன் நான். ரைட்? பைபிளில் இருக்கிற உதாரணங்கள்லாம் காமிச்சதுக்கு இதுதான் காரணம். அதில் 3 உதாரணம் காமிச்சேன் இல்லையா? ஒன்று லூக்கா, இன்னொன்று யோபின் புஸ்தகம், இன்னொன்று மல்கியா புஸ்தகம். ரைட்? இப்போ இந்த வசனம் கர்த்தருடைய கட்டளை. ரைட்? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில், எங்கே? ரைட்? வீட்டில் உட்காந்துருக்கும் போது, வழியில் வெளில போகும்போது, வரும்போது, படுத்துக்கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது, ரைட், அவைகளை குறித்து பேசி. வீட்டில் இதை பேச்சா வைங்க, இதை குறிச்செல்லாம் பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும்போது ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் பேசுங்க. பேசும்போது சமாதானமாக பேசுங்க, ஆர்கியூ பண்ணி பேசாமல் ஒரு நல்லா இணக்கமாக, கொஞ்சம் நல்லா ஒரு தாழ்ச்சியோட ரைட் பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசுங்க. அப்படி பேசும்போது பாருங்கள், தேவ வல்லமை வெளிப்படும், ஞானம் வெளிப்படும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். பாருங்கள், இந்த உபாகமம் புஸ்தகம் எழுதப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னாகமத்தில் தான் அந்த முதல் தலைமுறையினர் கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தை, கர்த்தர் அவங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி வாக்கு பண்ணி கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு இல்லையா? அவங்களுடைய அவிசுவாசத்தினால. அப்போது அதுக்கப்புறம் 40 வருஷம் நியாய தீர்ப்பு கடியில் வர்றாங்க. எல்லாரும் அங்கே அந்த 20 வயசுக்கு மேலே இருந்தவங்கெல்லாம் அந்த வனாந்தரத்தில் செத்து போகிறாங்க. அடுத்த தலைமுறையினர் இப்போ கானான் தேசத்துக்குள்ளே நுழைய போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி உதவி செய்வதற்காகவும், சுதந்திரித்ததுக்கு அப்புறம் அந்த தேசத்தை தக்க வைத்து கொள்வதற்காகவும் கொடுக்கப்பட்ட போதனை தான் இந்த உபாகம புஸ்தகம். ரைட்? பேசிக்காக மோஸ்ட் ஆஃப் இந்த உபாகமம் புக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன காரியங்கள், நடந்த காரியங்களை மோசே திரும்ப ரிஹர்ஸ் பண்ணுறார். ரைட்? அதோடு சேர்த்து ஒரு சில எக்ஸ்ட்ரா காரியங்களையும் சொல்கிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி உதவி செய்வதற்காக சொல்லப்பட்டது. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்வதற்காக சொல்லப்பட்டது. அப்போ இந்த காரியங்கள் இப்படி கர்த்தருடைய வார்த்தை அப்படி கருத்தாக தியானிக்கிறது, வாசிக்கிறது, படிக்கிறது, கேட்கறது, குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணுறது, ஒருவரோடு ஒருவர் இதை குறித்து பேசுகிறது, இதெல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உங்களை ஆயத்தப்படுத்தும். திராணியை கொண்டு வரும், ஞானத்தை கொண்டு வரும், வெளிப்பாட்டை கொண்டு வரும். இதே காரியத்தை கர்த்தர் 11ஆம் அதிகாரத்துலேயும் உபாகமத்தில் சொல்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த பாயிண்ட்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஞானம் எப்படி வெளிப்படுதுன்றதை பைபிளில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட்? இதுக்கு போவோம். லூக்கா 24ஆம் அதிகாரம்.
இங்கே பாருங்கள், இவங்க சொல்கிற ஒரு காரியத்தை கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர்கிட்ட வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதை குறித்து பேசுகிறோம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அப்படி அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது பாருங்கள், 22ஆம் வசனம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி, உயிரோடு இருக்கிறார், அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அந்த எங்களை பிரமிக்க பண்ணினார்கள் அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள். எந்த செய்தி அவங்கள பிரமிக்க பண்ணுச்சு? இயேசுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி. இயேசு உயிரோடு கூட எந்திரிச்சிட்டாருன்ற செய்தி இவங்களை பிரமிக்க பண்ணுச்சான். இவங்க இதை குறித்து இது என்ன ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறாங்க? இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் பாருங்கள், கர்த்தர் வந்து ஒரு டயத்தில் கேட்குறார், மக்கள்லாம் என்னை குறித்து யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய சீஷர்கள்ட்ட கேட்குறாரு. அவங்களும் எரேமியா இல்லை எலியா இல்லை பழைய தீர்க்கதரிசிகள் ஒருத்தர், அப்படி இல்லை ஒரு சில யோவான் ஸ்நானன்னு கூட சொல்கிறாங்க அப்படின்னு ஏசப்பாட்ட சொல்கிறாங்க. இப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து கேட்குறாரு, குறிப்பாக கேட்குறாரு, சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ தான் பேதுரு தைரியமாக சொன்னார் இல்லையா, இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீர் தான் கிறிஸ்து, ஜீவிக்கிற தேவனின் குமாரன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இருந்தே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். திரும்ப ஒரு தடவை மட்டும் இல்லை, பல முறை பல விதங்களில் பல நேரத்தில் போதிக்கிறார். ஏன் அந்த ராப்போஜனத்தின் நேரத்தில் கூட அவங்களுக்கு அதை குறித்து போதிக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த உயிர்த்தெழுதலின் செய்தி அவங்க மைண்டில் ரெஜிஸ்டரே ஆகலை, இருதயத்தில் அது பதியவே இல்லை, அதை குறித்த புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு உண்டாகவே இல்லை. அவங்கள்ட்ட இருந்து மறைக்கப்பட்டுச்சுன்னே வேதம் போதிக்குது. ஏசப்பா திரும்ப 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 உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பல நேரங்களில் பல விதமாக பேசுகிறார். இதெல்லாம் புரியாததுனால தான் பாருங்கள், பேதுரு வந்து அவர் தனியாக கூப்பிட்டு போய் திட்டினார் இல்லையா. ஏசப்பா கூட பாருங்கள், அப்பால இப்போ சாத்தானேன்னு சொன்னார் பாருங்கள். அப்போ பாருங்க, ஏன் இவங்களுக்கு அது விளங்கலை பாருங்கள். நம்ம ஒரு அந்தகாரம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகம் வந்து, இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் வந்து ஒரு பக்கம் ஆவிக்குரிய அந்தகாரம் இந்த பூமியில் இருக்குது, இன்னொரு பக்கம் மனுஷன் விழுந்து போயிருக்கிறான். மூணாவது, நம்ம வந்து ஒரு இயற்கையான உலகத்தில் இந்த ஐம்புலன்களை பயன்படுத்தியே வாழ்ந்து பழகிட்டோம். இந்த ஐம்புலன்கள் நம்ம கண்ணால் பார்க்குறது, கேட்குறது, இந்த உலகத்தின் கலாச்சாரம், உலகத்தின் அறிவு, இதில் தான் நம்ம அதிகபட்சமாக வளர்க்கப்படுகிறோம் இல்லையா. அப்போ இந்த ஆவிக்குரிய காரியங்கள் வந்து நமக்கு புரிகிறதுக்கு சில சமயம் தடை உண்டாகுது. ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம கேட்கும்போது அது உடனே மனசுக்குள்ளே உள்ளே போகிறதில்ல. அதை குறித்த வெளிப்பாடு ஞானம் உடனேலாம் எல்லா நேரத்துலையும் சிக்கிறது இல்லை. அதுவும் இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் மாதிரி இது வரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை குறித்து நம்ம கேள்விப்படும்போது அது லேசில் உள்ளே இறங்காது. அதை குறித்த ஞானம் வெளிப்பாடெலாம் அப்படி லேசில் வர்றதில்லை. இதனால தான் பாருங்கள், இது வந்து இங்கே ஒரு உதாரணம் இருக்குது. ஆனால் பலருக்கும் பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து இதே பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் கேட்கும்போது ஒரு தடவை கேட்டாலாம் பத்தாது, திரும்ப திரும்ப கேட்கணும். கேட்டு அந்த வெளிச்சம் உள்ளே வர வரைக்கும் அதை குறித்த ஞானம், வெளிப்பாடு, அதை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்ற அறிவு, வெளிச்சம் பெற்று எப்படி ஆசீர்வாதத்தை கையில் எடுத்து கொண்டு வருவது, அதை அனுபவிப்பதுன்ற அந்த திராணி ஞானம், இதெல்லாம் வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். இப்போல்லாம் மக்கள் பாருங்கள், ஏதோ சினிமா படம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அந்த கதை பார்த்துருக்குறேன், அதே கதையை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரசங்கத்தை பார்க்குறாங்க. ஏற்கனவே சொன்னது தான் நான் சொல்கிறாரு. விசுவாசம் தெரியும் விசுவாசம் கேட்டிருக்கோம்.
மார்க் 11:24. தெரியும் 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 தெரியும். கிறிஸ்து சாபத்திலேருந்து மீட்டினார். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பாருங்கள் மக்களுக்கு. மக்கள் இந்த ஞாபகத்திறனையும் வெளிப்பாட்டையும் குழப்பிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று நினச்சிட்றாங்க. சில சமயம் ஒரு காரியம் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், அதை குறித்து அறிவு எனக்கு இருக்குதுன்றதை அவங்க வெளிப்பாடு ஞானம்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. இல்லை, உங்களுக்கு ஒரு வசனத்தை கோட் பண்ண முடியுன்றதுனால அதை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை நீங்கள் பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீங்கன்ற அர்த்தம் கிடையாது. புரியுதா? அநேகம் பேருக்கு வசனத்தை கோட் பண்ண முடியும், ரெஃபரன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள், ஒர்க் ஆகாது. ஏன் பாருங்கள், இயற்கையான அறிவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் வெளிப்பாடு தேவ ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் எங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். என் மனைவியை குறித்த ஒரு சாட்சி. அவங்க இதை பல நேரத்தில் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். என் மனைவி பாருங்கள், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், பிடிஹெச் டிகிரி வாங்கினவங்க. ஊழியம்லாம் சின்ன வயசுலேருந்து, ரசிக்கப்பட்ட காலங்கள்லேருந்தே சபையிலலாம் நிறைய ஊழியம் பார்த்தவங்க. சண்டே ஸ்கூல்லாம் எடுப்பாங்க, விபிஎஸ்லாம் எடுப்பாங்க. நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் அங்கே சர்ச்சஸ்லாம் அவங்க விபிஎஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா நம்ம ஊழியத்தில் அவங்க ரெகுலராக போதிக்கிறாங்க. என் மனைவி பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், 4 வருஷம் படிச்சிருக்கிறாங்க, பிடிஹெச் டிகிரி வாங்கியிருக்கிறாங்க, பல வருஷங்களாக கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க. என் மனைவிக்கு சங்கீதம் 91 அதெல்லாம் மனப்பாடமாக தெரியும். புரியுதா? மனப்பாடமாக தெரியும், நல்லா தெரியும். அப்போது இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், நாங்கள் கல்யாணம் பண்ண புதுசில், கல்யாணத்துக்கு முன்னாடியே பாருங்கள், தனியாக ஒரு வீடு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் நான் வேலை பார்த்த கம்பெனிக்கு பக்கத்தில் நான் அப்போது ஐடிபிஎல், நான் வேலை பார்த்த கம்பெனி ஐடிபிஎல் டெக் பார்க்கில் இருந்துச்சு. அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒயிட் ஃபீல்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வீடு பார்த்தேன். ஏன்னா ட்ராவலிங் டைம் குறைக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மோஸ்ட்லி கோரமங்கலா அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் இருந்தேன் நான். அதனால் அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு அதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அது ட்ராவலுக்கே 2 hours 3 hours போயிடும். அதான் டிராஃபிக் ஜாம்லாம் ஆச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் கம்பெனி பக்கத்துலேயே வீடு பார்த்துக்குவோன்னு சொல்லிவிட்டு கம்பெனி பக்கத்துலேயே வீடு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், நான் ஒரு வீடு பார்த்தேன். அப்போ நானும் என் மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. நல்ல ஒரு வீடு கிடச்சிது. நல்லா ரெண்ட்டுக்கு நல்ல ஒரு வீடு கிடச்சிது. வசதிலாம் நல்லா இருந்துச்சு. அங்கே அவங்க வீட்டு ஓனர்ஸ் நல்ல ஃபேமிலி, நல்லா பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு. சரி, ஓகே, வாடகைக்கு வீடு நல்லா இருக்குது, வசதிகள் நல்லா இருக்குது, சுற்றி இருக்கிற ஆட்களும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி என் மனைவி வீடு பார்க்க வரல. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது. அதனால் நான் வீட்டோட ஃபோட்டோலாம் எடுத்து மனைவிக்கு அனுப்பிச்சி, இது எப்படிமா இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டேன். அவங்க எனக்கு பிடிச்சிருக்குது, வீடு நல்லா வசதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து புக் பண்ணிவிட்டு என்னுடைய திங்ஸ் எல்லாம் வருங்க, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்கள், கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்தோம். அப்புறம் அம்மா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த புது வீட்டுக்கு வந்தோம். அந்த வீட்டுக்கு வீடு நல்லா இருந்துச்சு, அவங்க பிடிச்சிருந்துச்சி, ஜனம்லாம் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வீட்டுக்கு அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அது ஒன்றும் ஏதோ காட்டில் தனியாக இருக்கிற ஒரு வீடெல்லாம் கிடையாது. சுற்றி முற்றி எல்லா சைடும் ஆட்கள் இருக்கிறாங்க. அது நல்ல ஏரியா, நல்ல பிஸியான ஏரியாவும் கூட. ஆனால் பாருங்கள், அங்கே ரைட்டில் கொஞ்சம் ஆப்போசிட்டில், எக்ஸாக்ட் ஆப்போசிட் கிடையாது, ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் ரைட் சைடில் கொஞ்சம் தள்ளி ஒரு சுடுகாடு இருந்துச்சு. கிரேவியார்ட், சுடுகாடுன்னு கூட சொல்லக்கூடாது, கிரேவியார்ட், பரியல் சைட், சிமெட்ரி மாதிரி. அப்போ அது இருந்துச்சு. என் ஒய்ஃப் அதை பார்த்த உடனே, என்னத்துக்கு நீ இங்கே வீட்டை பார்த்த அப்படின்னு கேட்டேன். எனக்கு இந்த மேட்ரு தெரியாது. என் ஒய்ஃபுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த சிமெண்ட்ரி, இந்த செத்தவங்க, டெத், இந்த பாடி, இது குறிச்செல்லாம் அவங்களுக்கு நிறையா பயம் இருந்திருக்கும் போல இருக்குது சின்ன வயசில் இருந்தேன். அப்போது அதை வச்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்துருந்துருக்குது. சரி, அது எனக்கு தெரியாது.
நான் வந்து கர்த்தர் கிருபையில் எனக்கு பொதுவாக பயம்லாம் கிடையாது. நான் பேசாமல் ராத்திரியில் இப்போ நான் ட்ராவல் பண்ணதெல்லாம் பாருங்கள், பைக்லேயே போவேன், நடுராத்திரியில் போவேன். ஏன்னா சில சமயம் நைட் ஷிஃப்ட்லாம் நிறைய வேலை பார்க்க வேண்டிய, என்னோடய ஜாபில் வந்து சில சமயம் டே ஷிஃப்ட் இருக்கும், சில சமயம் நைட் ஷிஃப்ட் இருக்கும். 24 மணி நேரம் சைக்கிளில் எதனாலும் ஒரு ஷிஃப்ட் வரும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிறையா இருக்கும். நான் தான் பைக் எடுத்து தான் போவேன், தனியாக போவேன், தைரியமாக போவேன், எவ்வளோ தூரம்னாலும் போவேன், எவ்வளோ இருட்டினாலும் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்கள் அதே சுடுகாட்டு வழியாக அது வந்து ஒரு ஷார்ட்கட். அதனால் சில சமயம் டைம் சேவ் பண்ணுறதுக்கு அந்த சுடுகாட்டு வழியாக கூட போவேன். நான் அந்த சுடுகாடுன்னு சொல்கிறேன், சிமெண்ட்ரி, அதை ஒட்டி ஒரு ரோடு இருக்குது, அதை ஒட்டி ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஒரு ஒத்த பைக்கு தான் போக முடியும், ரெண்டு பைக் கூட சேர்ந்தாப்பில் போக முடியாது. சில சமயம் நடராத்திரி யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் அதில் கூட பூந்து கூட வருவேன். அது ஒன்றும் பயம்லாம் கிடையாது. அதனால் எனக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாகவே எனக்கு தோணலை. அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்னு எனக்கு மைண்டில் நுழையவே கிடையாது. சரி, ஆனால் என் ஒய்ஃப், அதனால் நான் அதை குறித்து ஒன்றும் யோசிக்கலை, அதை குறித்து என் ஒய்ஃப்ட்ட எதுவும் பேசலை, அது என் மைண்ட்லேயே படலை. ஒய்ஃப் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துட்டு ஐயோ சுடுகாடு பக்கத்தில் சிமெண்ட்ரி பக்கத்தில் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது இந்த மாதிரி பயம்லாம் இருக்குது, என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏம்மா இவ்வளோ நல்ல வீடு, அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம், வீட்டெல்லாம் அப்படி லேஸில் எல்லாம் மாற்ற முடியாது, நல்ல வீடு உடனே கிடைக்கணும்ல, அதில் லேஸு திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் கொடுத்த அட்வான்ஸை வாங்குறது வந்து லேஸ் கிடையாது. அட்வான்ஸை ஓனர்ஸ் வாங்கிடுவாங்க, திரும்ப கொடுக்குறது இப்போ அவங்கள்ட்ட வந்து திரும்ப வாங்குறதுன்றது பாருங்கள், அது வந்து லேசுப்பட்ட காரியம் கிடையாது இல்லையா? சரி, அப்போ இதெல்லாம் இருக்குது, இப்படி உடனேலாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, நீ இந்த சங்கீதத்தை எடுத்து படி, சங்கீதம் 91, 121 இதெல்லாம் எடுத்து டெய்லி வாசித்து அதை இருக்க பிடிச்சிப்போம், கர்த்தர் உனக்கு உதவி பண்ணுவாருன்னு சொன்னேன். ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்க, இது எனக்கு இல்லை, இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன் பாருங்கள், இது வந்து இந்த சில சமயம் சோதனை வரும்போது எப்படிலாம் வருது பாருங்கள். நான் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 1 மாதம் லீவ் எடுத்திருந்தேன். லீவ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டே வேலைக்கு போகிறேன். நான் அன்றைக்கி வேலைக்கு போன அன்னைக்கு ராத்திரி முழுசா கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி ஃபுல் நைட்டு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. பாவம் ஒய்ஃபு ராத்திரி பூரா கரண்ட் இல்லாமல் தனியாக இருந்து, அடுத்த நாள் காலையில் வரையும் பார்த்தாலே தெரியுது செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆனால் என் ஒய்ஃப் வந்து பாருங்கள், கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த வார்த்தையை சரி நான் எடுத்துக்கிறேன், இதை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தியானிச்சுக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். அந்த சங்கீதம் 91, சங்கீதம் 121 இந்த மாதிரி வசனங்களை எடுத்து அவங்க தியானிச்சுக்கிட்டே இருந்தாங்க திரும்ப நாட்கணக்காக அதை தியானிச்சுட்டு இருந்தாங்க. அதோடு சேர்த்து விசுவாசத்தை குறித்த நல்ல போதனைகள், இந்த கெனத்தி ஹேகினோட அந்த மெசேஜஸ்லாம் நான் கலெக்ஷன் வச்சுருக்கிறேன். சரி, அதெல்லாம் எடுத்து அவங்க வந்து போட்டு கேட்டு திரும்ப கேட்டு அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாங்க பாருங்கள். அதிலே ஒரு 2 மாதம் அப்படியே போச்சு அவங்களுக்கு. வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வசனத்தை, இந்த பாதுகாப்பு குறித்த அந்த வசனத்தை தியானித்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 மாதத்தில் அந்த பயம் அப்படியே மறைஞ்சு போச்சு பாருங்கள். டோட்டலாக மறைஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போச்சு. பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஆனால் மறுபடியும் என் ஒய்ஃபை நான் தனியாக விட்டுட்டு பல நாள் வெளியூரில் இருக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு அப்போ உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அதனால் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக நான் மதுரைக்கு வருவேன். மதுரையில் வந்து ஒரு 2 வாரம் இருப்பேன். 2 வாரம் இருந்துட்டு அப்புறம் ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் மறுபடியும் பெங்களூருக்கு போவேன். போய் பிள்ளைகளோட கொஞ்சம் இருந்துட்டு ஹோட்டலில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் மதுரைக்கு திரும்ப வந்துடுவேன். அப்படிலாம் நான் அப்படி இருக்கும்போது பாருங்கள், 2 பச்சை குழந்தைங்க, என் பசங்களுக்கு 2 வயசு தான் டிஃப்ரென்ஸ். மூத்தவனுக்கு 2 வயசு, சின்னவனுக்கு வந்து அப்போ தான் பிறந்திருக்கிறான். அப்போ அதை 2 சின்ன பிள்ளைகளை கையில் வச்சுருக்கிறாங்க, தனியாக வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா பயம் இல்லாமல் தைரியமாக திங்ஸ் எல்லாம் அவங்களே ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே ஆள் டோட்டலாக மாறிட்டாங்க பாருங்கள். எப்படி உண்டாச்சு அந்த மாற்றம்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு, ஞானம் இதெல்லாம் வந்துச்சு. அதை விசுவாசித்து வாழ்க்கையில் நன்மையை அனுபவிக்கக்கூடிய திராணி உண்டாச்சு, பலன் உண்டாச்சு. பாருங்கள், அதுதான் அவங்கள அப்படியே டோட்டலாக மாற்றுச்சு பாருங்கள்.
அதுக்கு முன்னாடியே அவங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஊழியக்காரி, வசனத்தை கோட் பண்ணுவாங்க, மனப்பாடமாக அப்படியே சொல்லுவாங்க. ஆனால் அதை லைஃப்பில் அதனால் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு பாருங்கள். விட்டா பிரசங்கம் கூட பண்ணுவாங்க இல்லை. ஆனால் அதில் இருந்த அந்த ஞானம், அறிவு, அதுக்குள்ளே இருந்த அந்த ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் ஒர்க் ஆகலை. எனக்கு தெரியும், வசனம் தெரியும், எங்கே இருக்குதுன்னு தெரியும், இல்லை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் உங்களுக்கு அதை குறித்து எல்லாம் தெரியும்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த வார்த்தையை லைஃப்பில் அப்ளை பண்ணி ஆசீர்வாதத்தை வெளில எடுக்கணும். அந்த வார்த்தையை லைஃப்பில் அப்ளை பண்ணி ரிசல்ட் உண்டாகணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த ஜெபம், அந்த எபேசியர் ஜெபம், அதுக்கு தான் விசுவாசம். சொல்லப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள், வாக்கு பண்ணப்பட்ட அந்த சொத்துரிமைகள், வாக்கு பண்ணப்பட்ட அந்த வல்லமைகள், வாக்கு பண்ணப்பட்ட அந்த மகிமைகள், இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உண்டானா வெறும் இந்த மூல அறிவு பத்தாது, அதை குறித்த ஞாபகம் மட்டும் பத்தாது, அதை குறித்த வெளிப்பாடு உண்டாக வேண்டும். இங்கே பாருங்கள், அடுத்து இந்த சீஷர்களுக்கு கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறக்கிறார் அப்படின்னு வேதம் போதிக்குது. இங்கே இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு மொதல் தேவ வசனத்தை. அதை குறித்த அனல் அவங்களுக்குள்ளே எலும்புச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சீஷர்களுக்கு காட்சியளிக்கிறார். காட்சியளித்து அவங்களுக்கு தன் இதே காரியங்களை குறித்து அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போதிக்கிறார். பாருங்கள், 44ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ரைட்? பைபிளிலிருந்து வசனத்தை எடுத்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் போதிக்கிறார். போதித்தது மட்டுமல்ல, 45ஆவது வசனத்தை கவனிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனதை அவர் திறந்து, இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். இவங்க ஏற்கனவே இதை கேட்டிருக்கிறாங்க. ஏசப்பா பலமுறை அவங்களுக்கு போதிச்சிருக்கிறார். அப்போல்லாம் மண்டையில் ஏறலை. அதை குறித்த ஞானம் உண்டாகலை, அதை குறித்த வெளிப்பாடு உண்டாகலை, அதை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகலை. இயேசு மரித்ததுக்கப்புறம் அவங்கள யாராவது ஒருத்தர் அவர் உயிரோடு எந்திரிப்பார்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்களா? ஒத்தாள் கிடையாது. எல்லாம் செத்து போயிட்டாரு, ஐயோ அம்மா அப்பான்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. யாருமே அவருடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கலை. ஏன்? அத்தனை பிரசங்கத்தை கேட்டோம், அதை குறித்த வெளிச்சம் இல்லை, ஞானம் அவங்களுக்குள்ள இன்னும் வரலை. பாருங்கள், ஏசப்பாக்கு என்ன அபிஷேகத்துக்கு குறையா? ஆவியானவர் அளவில்லாமல் பெற்ற தேவன். ஏசப்பாவுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா? யோனாவை காட்டிலும் பெரியவர். பிரசங்கத்துக்கு பேர் போன யோனாவை காட்டிலும் ஏசு பெரியவர். ஏசப்பாக்கு என்ன ஞானம் கம்மியா? சாலமனை காட்டிலும் பெரியவர். அப்படிப்பட்ட இயேசு அவங்களுக்கு அபிஷேகத்தோட, வல்லமையோட, ஞானத்தோட, திறமையோட போதிச்சிருக்கிறார். திரும்ப திரும்ப போதிச்சிருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு அதை குறித்த வெளிப்பாடு உண்டாகலன்றதை கவனிங்க. அதனால தான் பாருங்கள், மெசேஜஸ்லாம் ஒரு தடவை கேட்டால் பத்தாது, திரும்ப திரும்ப கேட்கணும். அது உள்ளே இறங்கணும். செயல்பாட்டு அறிவை உருவாக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ், எப்படி செயல்படுத்துறதுன்ற அறிவு உண்டாகணும், வெளிச்சம் உண்டாகணும், ஞானம் உண்டாகணும். அப்போ தான் விசுவாசம் செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். ரைட்? தொடர்ந்து நம்ம தியானிப்போம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவை, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். பிதாவை, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி இவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் துளிர்க்கட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். தாப்பனே, சரீரத்தில் மரித்து போயிருக்கிற அவயங்கள், மரித்து போயிருக்கிற காரியங்களில் ஜீவன் உண்டாகட்டும். ஆபிரகாமுடைய அந்த செத்த சரீரத்தைக்கு உயிர் கொடுத்தீர, பலத்தை கொடுத்தீர. சாராளின் அந்த செத்த கர்ப்பத்திற்கு ஜீவனை கொடுத்தீர, உயிர்ப்பித்தீர. தாப்பனே, அதே போல் மரித்து போயிருக்கிற காரியங்களுக்கு, செயல்படாது, ஒர்க் ஆகாது அப்படின்னு இருக்கிற அந்த காரியங்களில் உம்முடைய ஜீவன் உண்டாகட்டும். தாப்பனே, அந்த அவயவங்கள் மறுபடியும் செயல்படட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பூரண ஆரோக்கியம் உண்டாகட்டும். தாப்பனே, இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள், வலி, வேதனைகள் நீங்கட்டும்.
இயேசுவின் நாமத்தினால நீண்ட நாட்களாய் இருக்கிற அந்த வியாதிகள் மறைந்து போவதாக. தாப்பனே, உம்முடைய பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். நரம்புகளிலே பலன் உண்டாகட்டும், இருதயத்தில் பலன் உண்டாகட்டும், இரத்த நாளங்கள் எல்லாம் கரெக்டாக சரியாக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நரம்பு தளர்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. நரம்புகளிலே பலன் உண்டாகட்டும், நரம்புகளிலே ஜீவன் உண்டாகட்டும். பிதாவே, எங்களை குணமாக்குகிற தேவன் நீர், எங்களை படைத்த தேவன் நீர், எங்களை மீட்டெடுத்த தேவன் நீர். பிதாவே, உம்முடைய ஆரோக்கியம் இந்த ஜனங்களுக்கு சிக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை, ஒவ்வொருவருடைய பொருளாதார தேவைகளை நீங்கள் சந்திங்க, பெருக்கத்தை உண்டு பண்ணுங்க தாப்பனை. மக்களுடைய வருமானங்களில், ஐஸ்வர்யங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். தாப்பனை, உம்முடைய ஜனத்திற்கு நிலங்களை கொடுங்க, ஆசீர்வாதமாக கொடுங்க. உம்முடைய நிலம் உம்முடைய ஆசீர்வாதம். உம்முடைய ஜனத்துக்கு நிலங்கள் உண்டாகட்டும். தாப்பனை, கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். கடன் நீங்கி விடுதலை உண்டாகட்டும். ஒரு சுதந்திரம் உண்டாகட்டும். பொருளாதாரத்தின் காரியங்கள் அற்புதங்கள் நடைபெறட்டும். பொருளாதாரத்தின் காரியங்களில் பெருக்கத்தின் அற்புதங்கள் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். சாப்பிட்டு திருப்தி அடைக்கட்டும், மிச்சம் எடுக்கட்டும் தாப்பனே. பிதாவே, உம்மால் ஆகும், உம்மால் கூடும், உம்மால் ஆகாதது என்று எதுவும் இல்லை தாப்பனே. நீங்கள் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பெருக்கங்களை கட்டளையிடுகிறபடியால் ஸ்தோத்திரம். மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் தாப்பனே. பூரணமான விதத்தில், பரிபூர்ணமான விதத்தில் தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்கப்புறம் இன்னும் மிச்சம் இருக்கட்டும், அதிகம் இருக்கட்டும், எக்ஸஸ் உண்டாகட்டும் தாப்பனே. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, மக்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க, ஆறுதலை கட்டளையிடுங்க, பலத்தை கட்டளையிடுங்க. இருதயத்தில் பலன் உண்டாகட்டும் தாப்பனை. முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும் தாப்பனை. இந்த மக்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும் தாப்பனை. போக்கையும் மரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க, எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போவதாக தாப்பனை. நீங்கள் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பிற்காய் ஸ்தோத்திரம். பிதாவை, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர். உம்மால் உம்முடைய ஜனத்தை பாதுகாக்க முடியும் தாப்பனே. யூதர்கள், உலகமெங்கும் இருக்கும் யூதர்களை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய சத்துருக்களுக்கு கையிலிருந்து அவர்களை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய பரிபூர்ண பாதுகாப்பு அவர்கள் மீதும், அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. என்ன செஞ்சார்னு எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்களும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். உங்களுடைய சாட்சிகள் மற்றவர்களையும் கர்த்தரை நம்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஊக்குவிக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த மெசேஜ், இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வருகிறார்.